ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு மாடலில் வந்து நமக்கு ஒரு சில சாலிட்ஸ் ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஃபில்லட்ஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடல் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போய்க்கலாம். இதில் வந்து மாடிஃபை ஃபில்லட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபில்லட் கொடுத்துட்டு எவ்வளோ ரேடியஸ், இப்போ 2.5 இருக்குது. செலக்ட் பண்ணோன்னே இதை டிஸ்ப்ளே பண்ணும். நான் இப்போ 3ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா 3 ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். ஹோம் போகிறேன், அனலைஸ் டைனமிக். ஸோ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இதோட ரேடியஸ் வந்து 2.5 டிஸ்ப்ளே ஆயிருக்கு. மாடல் ப்ரிப்பரேஷன், மாடிஃபை ஃபில்லட் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ரேடியஸ் வேணும், 3.2 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துடலாம். அது அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். அதை நம்ம கவனிச்சுக்கணும். இதை செக் பண்ணிக்கலாம். அனலைஸ் டைனமிக். ஸோ இதை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 3.2 ரேடியஸ் காமிக்குது. இதே மாதிரி நமக்கு ஒரு சில இடங்கள்ல இந்த ரேடியஸ் தேவையில்லை அப்படின்னா அது ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவும் மாடல் ப்ரிப்பரேஷன் போகிறோம். ரிமூவ் ஃபில்லட்ஸ். ஒரு ஃபில்லட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபில்லட் வந்து ரிமூவ் ஆகிடும். இது மூலிமா நம்ம சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான சில டான்ஜென்ஷியலாக சில 3D மாடலில் வர்ற ரேடியஸில் வந்து நம்ம ஆல்டர் பண்ண வேண்டாம். அது அந்தந்த ஸ்பெசிஃபிக் டை எந்த சாஃப்ட்வேர்ஸில் வரைஞ்சாங்களோ அதோடைய மாஸ்டர் ஃபைல்லேருந்தே ஆல்டர் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி டான்ஜென்ஷியலெல்லாம் போடும்போது இது ஈக்குவல் 2D ஃபில்லட்டாக இருக்கிறதுனால எடுத்துக்குது. சில 3D சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகாது. அப்படி ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அது ஒரு கேப் கிரியேட் பண்ணும். அந்த இடத்துல டூல் டிக் ஆயிரும். அதனால கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக இருக்குதா, க்ளோஸ்டாக இருக்கா சர்ஃபேஸஸ் எல்லாமேன்ட்டு ஒரு டைம்க்கு 2 டைம் செக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு இன்னொரு டிப்போட சந்திப்போம். தேங்க் யூ.